கொள்ளையர்கள் போலீசாருக்கு எச்சரிக்கையாக 2 பணைய கைதிகளை கொல்ல தயாராகின்றனர். அந்த முக்கிய கணத்தில் லார்டேன் ஒரு சிறிய காரை வேகமாக ஓட்டி வந்து திறமையான ஒரு ட்ரிப்டுடன் கொள்ளையர்களை மோதி தள்ளுகிறார். பிறகு தன்னையும் பணைய கைதிகளையும் ஒன்றாக கட்டிக்கொள்கிறார். கொள்ளையர் தலைவர் குண்டை எறிய உத்தரவிடும்போது லார்டேன் ஒரு சைகை செய்கிறார். அடுத்த வினாடியே ஒரு வெடிகுண்டுடன் கூடிய கொள்ளையர் திடீரென தோன்றுகிறார். எதிரிகள் தப்பிக்கும் சந்தர்ப்பம் கூட கொடுக்காமல் லார்டேன் வெடிகுண்டை பிரயோகிக்கிறார். பதாரென ஒரு பெரும் வெடி, புகை சூழ்ந்த நிலவரத்தில் லார்டேன் பணைய கைதிகளை ஏற்றிக்கொண்டு எதிரே உள்ள லிப்டினுள் பாய்கிறார். அவர்களை வெற்றிகரமாக மீட்கிறார். பணைய கைதிகளை பாதுகாப்பான இடத்தில் விட்டுவிட்டு லார்டேன் இப்போது நேரடியாக கொள்ளையர்களை நோக்கி புறப்படுகிறார். ஒரு கடுமையான சண்டைக்கு பிறகு கொள்ளையர் தலைவர் லார்டேனிடம் எளிதாக தோற்று அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்க உத்தரவிடுகிறார். அதே நேரம் சிறையில் இருந்து கொள்ளையர் தலைவரின் மூத்த சகோதரர் விடுதலையாகிறார். அவர் தன் பழைய வீட்டுக்கு செல்வதற்கு முன்பே லார்டேனை கொல்லுங்கள் என உத்தரவிடுகிறார். ஆனால் அவர் கட்டளை இடும் தருணத்திலேயே திடீரென ஒரு குண்டு அவரது தலையை துளைக்கிறது. உடனே வீட்டுக்கு வெளியே பலத்த வெடிச்சத்தம் கேட்கிறது. ஏதோ கொடிய சூழ்ச்சி நடக்கிறது என்பதை உணர்ந்த தலைவர் தன் ஆட்களுடன் நிலத்தடி ரகசிய அறைக்கு ஓடுகிறார். ஆனால் அவர் ஒருபோதும் எதிர்பார்க்காத ஒன்று நடக்கிறது. லார்டேன் ஏற்கனவே அங்கே காத்திருக்கிறார். இனி லார்டேனின் ஒற்றை ஆட்டம் தொடங்குகிறது.